வாழ்க வளமுடன். தற்பொழுது தத்துவ நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து துணை பேராசிரியர் அருள்நிதி வசந்தகுமார் அவர்கள் விழித்திரு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து தரவிருக்கிறார். அவரை பற்றிய ஒரு அறிமுகம். அருள்நிதி வசந்தகுமார் அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் இவர். நமது மனவளக்கலை மன்றத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து தொண்டாற்றி வருகிறார். சென்னை மனவளக்கலை மன்றத்தில் இருக்கும் பொழுது பள்ளி குழந்தைகளுக்கு நமது யோக கலையில் கொண்டு சேர்த்தவர் இவர். 2017ஆம் ஆண்டு டெல்லி வந்த பிறகு ஆர்கேபுரம் மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவை செய்து வருகிறார். வாழ்க வளமுடன் வசந்தகுமார் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா? கிளியரா இருக்குதுங்க ஐயா. ஓகேம்மா, நல்லதுமா. வாழ்க வளமுடன். இப்ப எல்லாருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பதான் நம்ம எல்லாரும் பஞ்சபுத நவக்கிரகம் தவம் முடிச்சுட்டு எல்லாரும் விழிப்பு நிலையிலே இருப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட என்னோட ஸ்பீச்சை தொடங்குறேன். விழித்திரு என்ற டாபிக்ல பேச விரும்புறேன். அதாவது நம்ம விவேகானந்தர் ஐயா சிக்காகோ, அமெரிக்காவில் சிக்காகோல பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன் அதில் ஸ்பீச் கொடுத்துட்டு திரும்பி வந்து கொழும்புக்கு 1897 ஜனவரி 15 அன்னைக்கு வர்றாங்க. அங்கே கொழும்புல ஒரு 15 நாள் ஸ்பீச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாம்பன் வழியாக இந்தியா தமிழ்நாடு வர்றாங்க. அவங்க ஃபாரின் போறதுக்கு, அதாவது அமெரிக்காவில் பேசுறதுக்கு பாஸ்கர சேதுபதி, அது ராமநாதபுரம் மன்னர் தான் அவருக்கு உதவி பண்ணி அவருக்கு வந்த சான்ஸை அவங்களுக்கு கொடுத்து அவங்க பேச அனுப்புனாங்க. அவங்க தான் வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு அவங்க பாம்பன்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே விழித்திரு தான். அவங்க அடிக்கடி சொல்றது என்ன, அரைஸ் அவேக், அதாவது எழுந்திரு விழித்திரு. பாம்பன்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராம்நாடு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் பரமக்குடி, இப்படி கும்பகோணம், சென்னை பச்சைப்பா காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், அல்மாரா. அதுக்கு ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டிருக்காங்க, விவேகானந்தர் ஸ்பீச் ஃப்ரம் கொழும்பு டு அல்மோரா. அதாவது இலங்கையில் இருந்து அல்மோரா வரைக்கும். அல்மோரா வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. அது வரைக்கும் அவர் பேசின ஸ்பீச், எந்த மேடையெல்லாம் அது பேசினாலும் அந்த ஸ்பீச்லாம் அந்த புக்கில் வெளியிட்டிருக்காங்க. அதுல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்கிறத ஃபுல்லா விழித்திரு அந்த டாபிக்ல தான் பேசியிருப்பாங்க. ஸோ விழித்திரு என்பது என்ன, நாம வந்து தூங்கிக்கிட்டு இருக்கையில விழிச்சு இருக்குது, அது விழிப்புணர்வு கிடையாது. நம்ம விழித்திருக்கும் போது விழித்திருக்கணும். அதாவது நம்ம இப்ப வந்து எப்படின்னா, தூங்காமல் அப்படி இப்ப விழிச்சுக்கிட்டு இருக்கல சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி விழிச்சுட்டு இருக்கும்போது நம்மளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் சாட்சியாக இருக்கணும். அதான் விட்னஸ் நாமளே நமக்கு இருக்கணும். அதான் விழித்திருப்பது. நாம் செய்யும் செயல் சரிதானா என்று விழிப்புணர்வுடன் எப்போதும் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கவனிக்கணும். கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு, மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். நமது மகரிஷி ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம எண்ணத்து மேல எப்பவுமே கவனம் இருக்கணும். அதான் என்னன்னா எப்பவுமே சொல், அதுக்கப்புறம் செயல், அதுக்கப்புறம் அதோட பழக்கம், அதோட வாழ்க்கையவே மாறிட்டு இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே எண்ணத்துல ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி ஐயா சொல்லுவாங்க. எனவே இப்போது நாம் எண்ணுகிற ஒவ்வொரு தாட், அது வந்து எப்படின்னா 10 வருஷம் கழிச்சு நாம எங்க இருக்க போகிறோம், அந்த இடம் தான் இப்ப நம்ம எண்ணுகிற எண்ணம். ஸோ ஒவ்வொரு எண்ணத்திலையும் நம்ம கவனமா இருக்கணும். அதுபோல நம்ம கூட்டமா இருக்கும்போது எப்பவுமே நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும். தனியா இருக்கும்போது நம் எண்ணத்தில் கவனமா இருக்க வேண்டும். ஸோ ஒரு விழிப்புணர்வு என்பது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 6 மணி வச்சுக்கிறோம் டைம். ஸோ இப்பதான் 6 மணின்னு வச்சுக்கிறோம். 5:59 முடிஞ்சு போச்சு. 6:01 இனிமே வருமான்னு வரும். ஸோ நம்ம 6 மணி இந்த நொடியில வாழ்றது தாங்க விழிப்புணர்வு. இந்த நொடியில இந்த செகண்ட்ல வாழணும். அதுதான் வந்து ஒரு நித்தியமான வாழ்க்கை. இப்ப நம்மலாம் அப்படி வாழ்றோமா? கேள்விக்குறிதான். ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஆடு மாடு இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் 5 அறிவு தான். இப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பள்ளம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பள்ளத்துல ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா மொத்தமா விழுகும். அதே மாதிரி தான் இப்பலாம் மனிதர்கள் போயிட்டே இருக்காங்க. கூகுள் மேப்ல போயிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து அவன் ஒரு இடத்துல சந்து ரொம்ப குறியா இருக்கும். அதெல்லாம் தெரியாது. அவனால போயிட்டே இருப்பான். அது ஒரு அவனோட மைண்ட் அப்ளை பண்ண மாட்டான். அந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்ளை பண்ணாம போயிட்டு இருக்கான். எங்க போயிட்டு இருக்கோம்னே தெரியல. இப்பலாம் வந்து மனுஷங்களோட கேட்கல. கூகுள்ல கேட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். விழித்திருக்கிறோமா என்ற கேள்விக்குறியோட நம்மளோட ஸ்பீச் தொடங்குவோம். இப்போது நமது குழந்தை பருவம் முதல்
முதுமை பருவம் வரை நம்மளோட வாழ்க்கையை பார்ப்போம். எங்கெல்லாம் நம்ம விழித்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை பருவத்துல இருந்து நம்ம முதுமை பருவத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போமா? அதாவது குழந்தை பிறக்கும்போது நல்ல விழிப்பு நிலை தான் குழந்தை பிறக்கும். நாம் என்ன செய்றோம்? அந்த குழந்தை பிறந்த பிறகு அதற்கு மதம், ஜாதி, மனித வேறுபாடு என்ற பல விஷயங்கள குழந்தைகள் ஆழ் மனதில எப்பவுமே பதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இப்போது இருக்கும் குழந்தைகள் எல்லாத்தையும் உடனே கற்றுக்கொள்கிறார்கள். நல்லது எது? கெட்டது எது? என்று அவர்களுக்கு உண்மையாகவே தெரியவில்லை. எதற்கென்றால் இந்த இன்டர்நெட் உலகத்துல அதிகம் குழந்தைகள கொண்டு சேர்ப்பது என்னன்னா, கெட்ட விஷயங்கள் அதிகமா வேகமா போய் அவங்களுக்கு ரீச் ஆகுது. அதாவது இப்போது இருக்கும் குழந்தைகளுக்கு உண்மையிலேயே மணி வேல்யூலாம் வந்து அவங்களுக்கு அதிகமா தெரியும். பணத்தின் மதிப்பு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அதிகம் விளையாடுவது ஆன்லைன் கேம். அதில் இந்த துப்பாக்கி வச்சு விளையாடுற விளையாட்டு தான் அதிகமா விளையாடுறாங்க. ஏதாவது ஒரு நம்ம இப்ப கடைக்கு ஷோரூம் பாருங்க போய் பாருங்க அதிகமா இருக்கிறது அந்த பிஸ்டல் கேம் அந்த தான் துப்பாக்கி தான் அதிகமா அடுக்கி வச்சிருப்பாங்க. குழந்தை போய் கிரவுண்ட்ல விளையாடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனித பசங்களோட போய் விளையாண்டா அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சரியா வருவாங்க. அவங்க விளையாண்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை சரியாகும். அவங்க எல்லாத்துலயும் ஒரு மெச்சூரிட்டி ஆவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சிறு குழந்தைகள் இப்போது உள்ள குழந்தைகள் அதிகம் பேரு ஏன்னா கண்ணாடி போட்டிருக்காங்க பார்த்திருக்கீங்களா? 5 வயதுக்குள்ளேயே அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. என்னன்னா அதுவும் பவர் கிளாஸ். பவர் கிளாஸ்ன்னா என்ன பார்த்துக்கிறங்க. 5 பிளஸ்லாம் அந்த பவர் கிளாஸ்லாம் போட ஆயிட்டாங்க. ஸோ அவங்கலாம் வந்து எதுக்காண்டி போடுறாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பால் பாக்கெட்டு விநியோகம் ஆகுது. எப்படிங்க? அவ்வளோ பால் மாடு நம்மள்ட்ட இருக்குதா? பால் நம்ம அவ்வளோ கறந்துகிட்டு இருக்கோமா? கிடையாது. ஆனா, இவ்வளோ பால் பாக்கெட்டு எப்படி இவ்வளோ நாள் டெய்லி சப்ளை ஆயிட்டு இருக்கு? கேள்விக்குறி தான். பாருங்க. அது மாரி குழந்தைகள் இப்போது எல்லாம் பீஸா, பர்கர், சாண்ட்விச், சாக்லேட்டு, அந்த சிப்ஸ் இதத்தான் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுறாங்க. அதெல்லாம் நம்ம நாட்டு உணவு கிடையாதுங்க. அதெல்லாம் மேல் நாட்டு உணவுகள். அவங்க தட்பவெப்பத்துக்கு வேண்டி அந்த உணவுலாம் கொண்டு வரப்பட்டது. நம்ம தட்பவெப்பம் எப்படின்னா, இரவும் ரொம்ப சரியா இருக்கிறது. நம்மளுக்கெல்லாம் அந்த உணவு அதிகமா தேவைப்படவே இல்ல. அதுவும் இந்த சாண்ட்விச்னா பார்த்துக்கங்களேன். அந்த சாண்ட்விச் எப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது. அதுக்கு 1 இயர் வேலிட், 2 இயர் வேலிட் தான் குடுக்குறாங்க. அது பீஸா, பர்கர் சூடு. ஏதாவது நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா கூட ஒண்ணும் ஆகாது. இந்த சாண்ட்விச்னா ஃப்ரிட்ஜ்ல பதப்படுத்தப்பட்ட உணவு. அத வச்சு 1 இயர், 2 இயர் வேலிட் வந்து நம்ம குழந்தைகள் சாப்பிடுறாங்க. அவங்கலாம் எங்கேருந்து நம்மளுக்கு சத்து கிடைக்கும் பாருங்க. அந்த ஃபுட் எங்கேருந்து கிடைக்கும்? அவங்கலாம் ரொம்ப இது. அது எப்படி என்றால் அவர்கள் பார்க்கும். அதாவது கலர்ஃபுல்லான விளம்பரம். அதாவது ஆழ்மனம் வந்து குழந்தைகளுக்கு வசியம் செய்யப்படுகிறது. எல்லாத்து மேலேயும் சாஸ் ஊத்தி, அப்படி ஒரு கலர்ஃபுல்லா குழந்தைகளுக்கு குடுத்தா உடனே கவர்ச்சி. அவங்களுக்கு உடனே அதுல ஈடுபாடு அதிகமாயிரும். அது உடனே திரும்ப, திரும்ப, திரும்ப ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு காட்டி இந்த இன்டர்நெட் உலகம் வந்து காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடனே அதுல அட்ராக்ட் ஆயிட்டு அத விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல பெரிய நடிகர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளம்பரத்துல நடிக்கிறாங்க. அந்த குழந்தை பெரும்பாலும் இந்த போன்ல குடியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன தூங்கி எந்திரிக்கிறதும் போன்ல தான் எந்திரிக்கிறாங்க. தூங்க போறதும் போன்ல தான் தூங்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இத பார்த்து, பார்த்து, பார்த்து அவங்களுக்கு இதெல்லாம் உடனே அட்ராக்ட் ஆகி கலர்ஃபுல்லா இருக்குன்னா, அதிலேயே தான் கவர்ச்சின்னு. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, ஒரு பில்டிங்ல வெளியில பார்த்தீங்கன்னா, அப்படியே பெயிண்ட் அடிச்சு வண்ணம் அப்படியே அழகா தெரியும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மென்ட்லாம் ஒழுங்கா போடாம பில்டிங் கட்டியிருப்பான். ஒரு காலத்துல பார்த்தா அந்த பில்டிங் உடனே ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல இடிஞ்சு போயிரும். அது மாரி தான் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாரி ஃபுட்லாம் குடுத்தோம்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப கவனமா அவங்களலாம் டீல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, முன்னாடிலாம் குழந்தைக்கு வந்து பணம் வேண்டும் என்றால் ரூ. 1 ரூ. 2 பெற்றோர்களிடமிருந்து வாங்குவார்கள். பணத்தின் மதிப்பு தெரியும். இப்போது அவர்களே அப்பாவின் ஃபோன எடுத்து Google Payல பணம் செலுத்தி ஆன்லைன் கேம் விளையாடுகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து Zomato, Swiggy இதுல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல என்னன்னா, அப்பா, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு. தூங்கிட்டு இருக்கையில, அவரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன நல்லா ஆஃப் பண்ணிட்டு, அத ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அத தொறக்க முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவரு அத ஃபோன ஓப்பன் பண்ண முடியாத பண்ணிட்டு, அவரு தூங்கிட்ட அப்பா, அம்மா. ஒரு குழந்தை ஒரு 5 வயசு இருக்கும் குழந்தை. அந்த குழந்தை நைஸ்னாப்புல எந்திரிச்சு, அப்பாவோட விரல எடுத்து, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல ஃபோன ஓப்பன் பண்ணிட்டு, அந்த ஃபோன் எடுத்து பாக்குது. பாருங்க எவ்வளவுக்கு ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த குழந்தைகள் 5 வயசுலயே பார்த்தீங்களா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைகள நம்ம இது பண்ணும்போது. அது மட்டுமல்ல, யார் வருகிறா, யார் போகிறா என்று தெரியாமலே ஃபோன்லயே மூழ்கி கிடக்குறாங்க குழந்தை. இது எல்லாம் நாம் ஒழிக்கணும்னா, ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். இந்த பெரியவர்களே இப்ப என்ன பண்றோம்? 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பு எஸ்எம்எஸ் வருதோ, வரலையோ, ஆ ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஃபோன் எடுத்து பார்க்குறோம். அது வந்து ஒரு ஃபோன் அடிக்ஷன் மாரி ஒரு மென்டல் டிஸார்டர் மாரி ஆயிப்போச்சு. ஃபோன்ல எஸ்எம்எஸ் வருது, எது வந்தாலும் வரலைனாலும் பரவால்ல. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன எடுத்து பார்க்கணும். அது நம்மளே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆழ் மனசு வசியம் செஞ்சிருக்கு அந்த ஃபோன். பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம, நம்ம பிள்ளைகள என்ன பண்றோம்? எப்பவுமே மார்க்ல தான் அவங்கள நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு என்னன்னா, வாழ்க்கை கல்வி அவங்களுக்கு அதிகமா நம்ம சொல்லிக் குடுப்பதில்ல.
அவங்க அதிக மார்க் எடுக்க வேண்டும், மதிப்பெண் எடுக்க வேண்டும், எப்பவுமே குறியா இருக்கிறோம். பேசிக்கா இந்த கல்விலாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பதில்ல. நாம் தான் குழந்தைகளுக்கு எப்பவுமே ஒழுக்க கல்விய வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது இப்பலாம் வந்து படிப்போட வாழ்க்கை கல்வி தாங்க ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, ஆ படிக்காதவன் தான் வந்து ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கான். அதுல பார்த்தீங்கன்னா 100 டாக்டர் படிச்ச டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதேபோல படிக்காதவன் தான் யுனிவர்சிட்டி நடத்திட்டு இருப்பான். அந்த யுனிவர்சிட்டில 100 புரொஃபசர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. படிப்பால இல்ல, நம்ம படிப்போட சேர்த்து ஒழுக்க கல்வியும் சேர்த்து இந்த காலத்துல நம்ம மாணவர்களுக்கெல்லாம் கொண்டு போகணும். அதுவும் அதுவும் இல்லாம அம்மா என்ன பண்றாங்க, ஒரு வீட்ல வந்து அவரோட குழந்தை இருக்காங்க. அவங்க எப்ப என்னன்னா, ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளைய வந்து கம்பேர் பண்றாங்க. "பாரு அந்த பையன் பாரு எவ்ளோ அழகா சைக்கிள் ஓட்டி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி இருக்கிற வீட்லயே வந்து இப்படி இருக்கேன்னு" சொல்லி இந்த அம்மா அந்த பையன கம்பேர் பண்ணி இவன எந்த நேரமும் திட்டிட்டு இருக்கு. அந்த பையனோட அம்மா என்ன சொல்லுது, "பார்றா அந்த பையன் பார்றா ஸ்கேட்டிங்ல எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கான்." அந்த பக்கத்து வீட்டு பையன முன்னாடி சொன்னா அவரு அந்த அம்மா பையன. "இவன் வாங்கிட்டு இருக்கான். நீ என்னடா இருக்கன்னு" சொல்லிட்டு அந்த அம்மா இது பண்ணிட்டு இருக்கு. ஆனா யாரையும் நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணாத. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கும். அவனுக்கு இருக்க திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு, அவன் போக்குல கொண்டு போய் கரெக்ட்டா அவனுக்கு வழிகாட்டணும். அதுதான் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தாய்மார்களும், தந்தைமார்களும் செய்யணும். அது மட்டும் இல்லாம, குழந்தைகள் 14 வயதுக்கு மேல அவங்க மைண்ட் அவங்க சொல்றத எப்பவுமே கேட்காது. அதான் உண்மை. ஸோ வந்து எப்பவுமே அவங்க மைண்ட் அவங்கள வந்து கேட்கணும்னா, வித் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அவங்கள கொண்டு போணும். யோக முறைகளோட குழந்தைகள வளர்க்கப்பட்டா 14 வயசுக்கு மேல அவங்க கண்டிப்பா மேம்படுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம 15 வயதுக்கு மேல நம்ம எதெல்லாம் ரொம்ப விழித்திருக்கணும்னு பார்ப்போம். செகண்ட். இப்பொழுது உள்ள இன்டர்நெட் உலகத்தில் ரொம்ப பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் ரொம்ப பரவி கிடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை குழந்தை, 9 வயசு குழந்தை. 56 60 வயசு அந்த ஆள்லாம். அவர் வந்து பாருங்க, இந்த காஞ்சா இதுக்கு அடிமையாயிட்டு அந்த குழந்தைய கு கு கொண்டு போய் பாலாச்சிட்டாரு. அதெல்லாம் வந்து எவ்வளோ பாருங்க, நம்ம ஊர் பக்கத்து ஸ்டேட் தான் அந்த புதுச்சேரிலாம். இது மாரி ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெண் பிள்ளைகளும் இப்பலாம் ட்ரக்ஸ்‌க்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சுலபமாக இப்பலாம் பயங்கரமான சிந்தெடிக் மெத்தோபடின், ஆ காஞ்சா, கொகைன், அபின் எல்லாம் 16, 17 வயதிலே கற்றுக்கொள்கிறார்கள். என்னன்னா, இது வந்து அடுத்த தலைமுறையே ஒரு அழிக்கக்கூடிய மிகப்பெரிய பேரழிவுங்க. இது ஒவ்வொரு பெற்றோரும் உச்சக்கட்ட கவனமா இருந்து குழந்தைகள காக்க வேண்டும். இப்போ ஒரு ரீசென்ட்டா டெல்லில ஒரு ஸ்கூல்ல வந்து என்னன்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அது எப்படின்னா, ஒரு கேர்ல்ஸ் பாத்ரூம்ல வந்து அந்த கிளீன் பண்ற ஆயாம்மா என்ன பண்ணிருக்கு, ஒரு மிஷின் மாரி எடுத்திருக்கு. அத வந்து அந்த பிரின்சிபல்ட்ட இதுவே அதிகமா எப்ப பார்த்தாலும் கிடக்குது. நீங்க வந்து இத என்னன்னு பாருங்க. இந்த அம்மா பார்த்துட்டு அந்த பாத்ரூம்ல போய் இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. பார்க்குறாங்க. அதில பட்ட கிட்டத்தட்ட 27 அந்த மிஷின் எடுக்குறாங்க. அது எப்படின்னா, ஒரு சிகரெட் அடிக்கிற மாரி எதுனா புகையே வராம அந்த சிகரெட். அது வந்து மிஷின் சிகரெட் சொல்லுவாங்க. அந்த பர்ஃப்யூம் ஒரு திருப்பு அந்த சிகரெட்ட இழுத்தா 200 சிகரெட் அடிச்சதுக்கு சமம். அப்ப 27 மிஷின் அங்க கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க, பெண் குழந்தைகளே வந்து இப்ப பாருங்க எவ்வளோ இது ட்ரக்ஸ் அடிக்ஷன் எங்க வரைக்கும் போயிடுச்சு பாருங்க. ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. அது மட்டும் இல்லாம சிந்தெடிக் மெத்தபடின் செயற்கை போதைப்பொருள் இதெல்லாம் யூஸ் பண்ணா அவங்களுக்கெல்லாம் வந்து +1, +2 படிக்கையில பிள்ளைகள்லாம் எப்படி பணம் கிடைக்கிறது? இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கெல்லாம் மினிமம் வந்து இது 50 கிராமே 50,000 அந்த சிந்தெடிக் மெத்தபடின்னா. 50,000 இருக்கும். எப்படி இந்த பணம் அவங்களுக்கு கிடைக்குது? தவறான நபர்கள், தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்துவதற்கு 16, 17 வயதிலேயே அவர்களுக்கு ட்ரக்ஸ் அடிக்ஷன் சொல்லிக் குடுத்து, அவர்களை தன் வழிக்கு கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு மீட்டெடுக்க நாம் மிகவும், மிகவும் விழிப்புணர்வா இருக்கணும். இப்போது அவர்களுக்கு பிடித்த சினிமா கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட படத்துல சர்வ சாதாரணமாக ட்ரக்ஸ் யூஸ் செய்றாங்க. அதெல்லாம் பார்க்க அந்த குழந்தைகள் என்னன்னா, அப்படியே அதில அப்சர்வ் பண்ணி அவங்களும் அத ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் மிக சுலபமாக மூளை செலவு செய்யப்படுகிறார்கள். ஏனென்றால் தினமும் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பெற்றோர்கள் ஒவ்வொரு திருப்பும் நம்ம குழந்தைகளை ஏதாவது வித்தியாசம் தெரிந்தால், உடனே அவங்கள மாற்றணும். பிள்ளைகள் வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன் ஆயி பழக்கிட்டாங்கன்னா, அவங்க செய்யற தப்பு எதுவுமே அவங்களுக்கு தப்பாவே தெரியாதுங்க. அவங்களுக்கு அப்படியே அது ஒரு ஒரு வேற மாரி ஒரு உலகத்துக்கு அவங்கள கொண்டுட்டு போயிரும். அது மட்டும் இல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகள வந்து கண்காணித்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட யாரு பழகுறாங்க? யார் இது பண்ணா எல்லாத்தையும் கண்காணிங்க. ஒண்ணும் தப்பே கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் அப்டேட் ஆவுங்க. பெற்றோர்கள், பேரன்ட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆவணும். இப்பல்லாம் வந்து 2கே கிட்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிறாங்க. அவங்க தான் உலகத்துல எல்லாமே தெரிஞ்சது மாரி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம கரெக்ட்டா இது பண்ணிக்கிறணும். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து அப்பல்லாம் நம்ம வந்து ஒரு விவேகானந்தர் ஐயா, நம்ம வள்ளலார் ஐயா, ரமண மகரிஷி ஐயா, வேதாத்திரி மகரிஷி ஐயா இவங்கலாம் வந்து அவங்க வந்து சொன்ன கருத்துக்கள்லாம் இப்பல்லாம் வந்து யாரும் கேட்கிற மாரி கிடையாது. இப்ப இந்த இருக்க தலைமுறையெல்லாம்
என்ன என்ன எங்க எத பார்த்துட்டு இருக்காங்க? வழிகாட்டுறதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்கள வந்து கிரிக்கெட் மோகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உத்தரகாண்ட்ல வந்து ஒரு மலை சரிவில் கிட்டத்தட்ட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப் நடக்கையில ஒரு 40 பேர் அதுல சிக்கிக்கிட்டாங்க. அந்த சிக்கும்போது அப்ப வேர்ல்டு கப் நடக்குது. எல்லாருமே அந்த வேர்ல்டு கப்ப பத்தி தான் மொத்த உலகமும் பேசிட்டு இருக்கு. இந்தியாவும் பேசிட்டு இருக்கு. அந்த 40 பேர் வந்து அதுல சிக்கிக்கிட்டதுக்கு யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணியிருப்போமா? இல்ல மீடியா அத பத்தி பேசியிருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரு அதத்தான் போயிட்டு இருக்கு. அப்பன்னா அவங்க பாருங்க எப்படி ஒரு வேற மாரி இதுல போயிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வழிகாட்டுறதுக்கு இந்த மாரி சரியான ஒரு ஆன்மீக குருக்கள்லாம் இப்ப வந்து கிடையாது. அவர்கள வந்து சரியான வழிகள கொண்டு வரணும்னா, நம்ம மனவளக்கலை போன்ற ஒரு அரிதான அமைப்புகள் தான் இருக்கிறது. அவர்களை கண்டிப்பாக ஆழியர் அறிவித்திருக்கோயிலில் நடக்கும். எவ்ரி இயர் வந்து இந்த சம்மர் கேம்ப் நடக்குது. அதுல வந்து நம்ம கலந்துக்கிறவங்கள சொல்லணும். இப்போது உள்ள இளைஞர்களுக்கு உடனே எல்லாம் கிடைக்க வேணும். எதற்குமே வெயிட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஏனென்றால், குழந்தையிலிருந்து அப்படித்தான் அவங்க ட்ரெயின் ஆகி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அப்படித்தான் இருப்பாங்க. எதுக்கும் பேஷன்ஸே அவங்களுக்கு இருக்காது. உடனே எல்லாம் கிடைக்கணும். இப்படியே இருக்காங்க. அதனால அவங்கள கரெக்ட்டான வழியில நம்ம திசைய காட்டணும். இதெல்லாம் கடந்து 25 வயதிற்கு மேல் வேலைக்கு செல்கிறார்கள். 25 இயர்ஸ்லேருந்து பார்ப்போம். வேலையில் என்னவெல்லாம் மோசடி நடக்குது என்று பார்த்தால், இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி எம்எல்எம் கம்பெனி எப்படிலாம் அடுத்தவன ஈஸியா ஏமாட்டும்ன்னு சொல்லிட்டு நம்மள அவன வந்து நம்மால் உடனே எப்படிலாம் ஈஸியா அந்த படத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஈஸியா ஏமாத்துவானுங்க. அந்த எம்எல்எம் கம்பெனி அந்த ஒரு சீன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே சம்பாதிக்க என்ன இருக்கிறானோ அதனை யூஸ் பண்றதுக்கு இந்த உலகத்துல மோசடி பெரியவர்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. இப்படிலாம் என்னன்னா ஆசைகள் அதிகம்ல மக்களுக்கு. அதனால என்ன பண்ணா உடனே இது மாரி பண்றாங்க. அதாவது இப்ப ஒரு ஒரு உண்மை கதை தான். ஒரு திருச்சியிலிருந்து ஒருத்தர் நல்லா ஒரு 35 வயசு இருக்கும் ஒரு கார் வச்சிருக்காரு. அவர் அந்த அந்த திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம். அந்த ஊர்ல இருக்க ஒரு செல்வந்தர் ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர கூப்பிடுறாரு, "தம்பி ஒரு பார்சல் இருக்கு. அத கொண்டு போயிட்டு நீங்க அந்த கீழக்கரையில குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்ன பண்றாரு, அவர் கொஞ்ச நேரத்துல அந்த எமர்ஜென்சியான பணம் வேற வேணும். சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்சல் எடுத்துட்டு அந்த இதுக்கு போறாரு. கீழக்கரைக்கு வந்து போயிட்டு அங்க ஒரு போர்ட் இருக்கு. அத ஏத்துறாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 1450 கிலோ வந்து காஞ்சா இருக்கிறது. அவருக்கு தெரியல அந்த பார்சல்ல என்ன இருக்குன்னே தெரியல. அவரு போயிட்டு அத குடுத்துறாரு. உடனே அங்க போறாரு. உடனே போலீஸ் வந்து அவர அரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ உடனே அவரு அரெஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா, டிவில வருது. அவங்க ஒய்ஃப், அவங்களோட குழந்தைகள் எல்லாம் பார்க்குறாங்க. பட் அந்த கேஸ்லேருந்து அவர் வெளியில வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவர் உண்மையாவே அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. பட் அவர் இருக்கிற வறுமை, அந்த வறுமைய வந்து இந்த மோசடி பேர் வழி ஈஸியா பயன்படுத்திக்கிறாரு. அதனால எப்போதுமே நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்த பார்ப்போம். இப்ப என்னன்னா ஒரு கிட்டன்ஸ்ல வந்து ஒரு அம்மா திருவண்ணாமலையில வந்து இந்த ஜவ்வாது மலையில ஸ்ரீமதிங்கிற ஒரு அம்மா வந்து சிவில் ஜட்ஜ் ஆயிருக்காங்க. 23 வயசு தான். அந்த அம்மா வந்து எப்படின்னா 23 வயசுல சிவில் ஜட்ஜ் ஆனா நம்ம எல்லாம் ஒரு இதா நினைப்போம். பட் அதுக்கு பின்னாடி என்னன்னா, அவங்க வந்து ஒரு பழங்குடியின பெண். பழங்குடியின பெண்ணுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஊசி பாசி வைக்கிறவங்க அவங்கலாம் வந்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி அந்த அம்மா அவங்கள பாருங்களேன். எதுக்காண்டி அப்படி சொல்றேன்னா, முதல் நாள் நைட்டு அவங்களுக்கு 2ண்ட் குழந்தை வந்து 7 மணிக்கு பொறக்குது. காலையில 10 மணிக்கு அவங்களுக்கு சென்னையில எக்ஸாம். நைட்டே வந்து பாருங்க, அவங்க சுகப்பிரசவம் தான் பொறக்குது. அந்த எக்ஸாமுக்கு எழுதி அந்த சிவில் ஜட்ஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது குழந்தை பிறந்த அந்த மனநிலையிலிருந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகும். ஆனா அவங்க வந்து சிவில் ஜட்ஜ் அந்த எக்ஸாம் காலத்துல வந்து எழுதி இன்னைக்கு பாஸ் பண்ணி டாப் மோஸ்ட் போஸ்டிங்ல இருக்காங்க. இப்ப பழங்குடியின பெண்கள் ரொம்ப வீரமா இருப்பாங்க. அவங்க 10, 15 குழந்தை பிறப்பாங்க. எல்லாமே சுகப்பிரசவமா இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலும் போமாட்டாங்க. ரொம்ப இதா இருப்பாங்க. அப்படிலாம் வந்து அவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு எஜுகேஷன்ல ஒரு அங்கிருந்து அவங்க மலையிலேருந்து கீழ இங்க 25 கிலோமீட்டர் கீழ வந்து அவங்க ஸ்கூல்ல படிச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த லெவலுக்கு போய் சட்டம் படிச்சு, அதுக்கப்புறம் அவங்க இப்ப ஜட்ஜா இருக்காங்கன்னா, அவங்க ஒரு எவ்வளோ ஒரு தைரியமான பெண்ணு பாருங்க. அவங்க மாரி பெண்கள வந்து நம்ம வந்து எப்பவுமே இந்த தலைமுறை வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஊசி பாசி விக்கிற அந்த இதெல்லாம் வந்து அந்த முத்திரைய கிழிச்சு சமுதாயத்துல இவ்வளோ பெரிய ஒரு டாப் மோஸ்ட் இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, வென்று காட்டியிருக்காங்க. அவங்கள மாரி இடத்த வந்து அவங்கள மாரி மனிதர்கள் இந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களையும் நமது இந்த தலைமுறை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த மோசடி எல்லாம் பார்ப்போமா? என்ன மோசடின்னா பார்த்தீங்கன்னா, ஆருத்ரா மோசடி, கிஜாவ் மோசடி, ஐஎஃப்எஸ் மோசடி, நியோமேக்ஸ், ஆன்லைன் சீட் மோசடி எப்படின்னு பார்த்தோன்னா, பணம் வரும் என்று ஒரு மோசடி குறைஞ்ச பணத்த குடுத்து அதிக வட்டி வரும்ன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு பெரிய மோசடி பாருங்க. ஒரு வீடியோ பார்த்தாலே பணம் வரும்ன்னு சொல்லி இப்ப ஒரு புது இது வந்திருக்குது. அதெல்லாம் வந்து ஆசைய வார்த்தை காட்டுறது. அதுக்கு தான் வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணா, ஆசை அதிகமாச்சே. உடனே என்ன பண்றது, எப்படியாவது ஒரு இதுல போய் ஜாயின் பண்ணணும். அவங்க எப்படி பண்ணாய்ங்க, அப்படி ஒரு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா,
தூண்டில் எப்படி புழுவ போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. அது மாரி நம்ம ஆளுக்கு சிறு பணத்திற்கு ஒரு பெரிய வட்டிய குடுக்குறேன் என்று மொத்தமா ஆட்டைய போடுவான். இந்த குரூப் தான் இப்ப அதிகமா வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எவ்வளோ பட்டாலும் நம்மள திருந்த மாட்டானே! உடனே போயிட்டு என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு பணத்த போட்டு உடனே நம்ம பெரிய ஆளா நினைக்கிறோம். கடைசில மொத்தமா போச்சுன்னு உட்காந்துர்றான். அது மட்டும் இல்லாம, நம்ம இப்ப வந்து தினமும் நம்மளுக்கு தெரிஞ்ச நபர் யார்ட்டயாவது பேங்க் அக்கவுண்ட்ல பணம் யாராவது ஆன்லைன்ல ஈஸியா எடுத்து திருடிக்கிட்டே இருக்காங்க. ஆன்லைன் அதாவது சைபர் கிரைம். சைபர் கிரைம் அதிகம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம WhatsApp போட்டோ இன்னொருத்தன் வச்சு, அங்கேருந்து பணம் அவர்ட்ட பணம் கேட்டு, Facebookல அனுப்பி, எப்படியாவது பணத்த திருடிட்டே இருக்காங்க. அதாவது 100ல ஒருத்தருக்கு தான் வந்து பணம் வந்து திருப்பி வருது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆயிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பணம் திருப்ப கிடைக்குன்னா, அதெல்லாம் வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது. 100 பேர்ல ஒருத்தருக்கு பணம் திரும்ப வருது. யாரோ எங்கேயோ இருந்து பணத்த எடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கும் தெரியல. இப்போ ஒரு சமீபத்திலோட ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு கல்யாண வேலையில தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப ஒருத்தரு கல்யாணமே இழுத்து போட்டு ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. "ஏங்க நீங்க வந்து இந்த கேமரா ஃபுட்டேஜ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கல்ல? அதுல வந்து ஒரு லிங்க் அனுப்பினா உடனே நீங்க அத ஆர்டர் குடுத்தா தான் அது உடனே நாங்க வருவோம் அப்டின்னு. உடனே கல்யாண அவசரத்துல அந்த லிங்க போய் அமுக்கியிருக்காரு. உடனே 43,00,000 அவர் அக்கவுண்ட்லருந்து போயிருச்சு. அவரு பாவம். அவரு பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமா தன்னோட மகளுக்கு கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப ஆர்வமா வேல பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பணம் போனது நிலகுலஞ்சு போயிட்டாப்புல மனுஷன். எப்புட்றா அது? அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் அவரு ஒரு 43,00,000 அந்த வச்சு அந்த மொத்த கல்யாணத்தையும் நடத்துற அந்த இதுல இருந்தாரு. மொத்தமா போச்சு. எதுக்குமே பணம் குடுக்க முடியாம மறுபடியும் கடன் வாங்கி அவர் இது பண்ண முடிச்சு. இதுவரைக்கும் அவருக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கல. இதுக்கெல்லாம் வந்து அந்த இப்போ இருக்கிற திருடர்லாம் யார் என்றே மக்களுக்கு தெரிவதில்லங்க. அதாங்க உண்ம. இந்த திருடர்கள்லாம் வந்து எப்படி போலீஸ் வந்து திருடர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாரி, இப்ப இருக்கிற இந்த திருடர்கள்லாம் யார் இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம் பேங்க் ஸ்டாஃபே வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சும்மா ரூ. 20 ரூ. 50 குடுத்துருவாங்க. அதனால நம்ம தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு குருவி குருவியா சேமிச்ச பணத்தெல்லாம், அவங்க ஒரே நிமிஷத்துல கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா, அவங்க திரை மறைவுல விழிப்புணர்வா இருக்காங்க. நம்ம திரை மறைவுக்கு வெளியில திரையில இருக்கிறோம். பட் நம்ம விழிப்புணர்வா இருக்காது தான் காரணம். என்னமோ என்ன பண்றோம், ஒரு மாய உலகத்துல வாழணும்னு நம்ம விட்டுறோம். அவங்க என்ன பண்ணா, ஒரு நிமிஷத்துல அவங்க திரை மறைவுல எங்கேயாவது ஒயிட் கலர் ஜாப் மாரி அவங்க வேலை செய்றாங்க. எங்கேயோ ஒரு ரூம்ல இருந்து அவங்க அத வந்து கரெக்ட்டா கவர் பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் உண்மை. ரொம்ப கவனமா இருக்கணும் ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டுன்னா, அந்த காலத்துல அருமையான பாட்டு. "காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, அத கைப்பற்ற நினைக்குது மனமே." அழகான பாட்டுங்க. அந்த காசு தாங்க இந்த உலகத்துல இல்லன்னா, அதுல வந்து இந்த பாட்டு பாடுனவரு நாகேஷ்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "டேய் பணம் கிடைக்குன்னு தெரிஞ்சா, பகவான் கழுத்த அறுக்க கூட தெரிஞ்சவன் தான்டா மனுஷன்." இதாங்க உண்மை. பணத்துக்காண்டி எதையும் செய்வாங்க. அந்த சக்கரம்ங்கிற அந்த படத்துல அழகான அந்த வார்த்தை. அது எத வேணாலும் செய்வாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இப்ப வந்து என்ன பண்றோம்னா, வேலைக்கு போறோம். ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. இப்ப 2கே கிட்ஸ் ஒரு புதுசா இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறாங்க. ஆண்கள்லாம் வேலைக்கு போகாம வீட்ல இருந்துகிட்டு பெண்கள் வருமானத்துல வந்து சாப்பிடுற மாரி ஒரு 2கே கிட்ஸ்லாம் சூப்பரா புதுசா வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க எங்க மாறி போயிட்டு இருக்கு பாருங்க. அதுலலாம் அதிகமான டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கு. எதுக்கெடுத்தாலும் குடும்பம் ஒண்ணும் இல்லாம ஈகோ அதிகமாயிட்டு இருக்கு. பெண்கள் நானும் வேலைக்கு போறேன், நீனும் வேலைக்கு போறேன்னு ஈகோ அதிகமாகி, அதிகமான டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு விழிப்புணர்வு அதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் பாதி குடும்பம் நாசமா போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடகம் தாங்க. அது முன்னாடி இருந்த நாடகம். இப்ப இருக்க நாடகம்லாம் என்னன்னா, அந்த பிரிஞ்ச குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த பிரிஞ்ச குடும்பம்லாம் எப்பவுமே சேர்ந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப இருக்க நாடகத்தெல்லாம் டிஆர்பிக்காண்டி கரெக்ட்டா நடத்திட்டு இருக்காங்க. இதான் உண்ம. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல வேலை செய்றாங்கலாம் பாவங்க உண்மையாவே. அவங்கலாம் குடும்பத்த பிரிஞ்சு ஒவ்வொருத்தனும் பல கஷ்டங்கள பட்டு குடும்பம் வந்து அவங்கலாம் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு போயிருந்தேன். ஆக்ராவுக்கு. அதாவது டெல்லிலேருந்து ஆக்ரா. உங்களுக்கு தெரியும். அது வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் வே கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர் இருக்கும். அதில எப்படின்னா வச்சுக்கங்களேன், ஒரு ஜனவரி அந்த டிசம்பர், ஜனவரி மாசத்துல வந்து அதிகமான ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து அந்த பனி கார் ஓட்டுனோம்னாலும் பனி வந்து அடிக்கும். நம்மளுக்கு வந்து முன்னாடியே எதுவுமே தெரியாது. பகலே ரொம்ப இதா இருக்கும். நைட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நைட் அங்கேருந்து ரிட்டர்ன் வரையில, முன்னாடி இருக்கிற எதுவுமே தெரியாதுங்க. கிட்டத்தட்ட அவ்வளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே அதுதான். பனி தெரியாத ஒரு ஸ்ட்ரீட் லைட் வைக்கலாம். ஆனா வைக்க மாட்டாங்க. அந்த 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 ரோட்ல வந்து கிட்டத்தட்ட 4 டோல்கேட் இருக்கு. ஒரு டோல்கேட்ல ரூ. 200 வாங்குறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவோ அப் அண்ட் டவுன் எவ்வளவோ வாங்குவாங்க. ஆனா, அதுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் வச்சு அந்த ஆக்சிடென்ட்லாம் தடுக்கிறத தடுக்கலாம்.
நான் விழிப்பு நிலையை வந்து உச்சக்கட்டத்துல அடைஞ்சது. ஏன்னா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதுங்க. அப்படி முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியாது. சைடுல நம்ம வண்டி நிப்பாட்ட முடியாது. போயிட்டே இருக்கும். ஒரு வண்டி இடிச்சா மொத்தமா எல்லா வண்டியும் இடிக்கும். ஸோ, அதனால ரொம்ப கவனமா அந்த ரோட்ல வந்து போணும். அந்த விழிப்பு நிலைய உணர்ந்த இடம் அது வந்து நான் எப்படியாவது தப்பிச்சா பொழச்சேன்னு அந்த ஒரே மைண்ட் தான் வீட்டுக்கு வந்து எப்படியாவது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து சேரணும்னு சொல்லி ஆக்ராலேருந்து வந்தேன். ஸோ, அந்த பாருங்க விழிப்பு நிலை. எப்பவுமே விழிப்பு நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த காலத்துலலாம் ஒரு பெண்கள் என்ன பண்ணா 3 பானைகள வச்சு நடப்பாங்க. அவங்கலாம் அப்படியே நடப்பாங்க. அவ்வளோ விழிப்பு நிலையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல விலங்கு வந்து தாக்கி எறிஞ்சிட்டு எப்போதுமே விழிப்பு நிலையில இருக்காங்க. அதேபோல் இப்போது நாம் திரைமறைவில் ஆன்லைன்ல இருக்கிற அந்த சைபர் கிரைம் பண்றாங்க பாருங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம காக்குறதுக்கு எப்போதும் விழிப்பு நிலையில இருக்கணும். அந்த காலத்துல எப்படி விலங்குகள் தாக்கும்ன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் விழிப்பு நிலையில இருக்கிற மாரி, நம்ம இந்த இப்ப இருக்கிற காலத்துல இந்த கால சூழ்நிலையில நம்ம எப்பவுமே விழிப்புணர்வா இருக்கணும். இவங்கள்ட்ட இருந்து. அதாவது நம்ம மேல் மனம் எப்பவுமே 10% வேலை செய்யுங்க. நமது ஆழ் மனம் 90% வேலை செய்யும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் இப்ப இருக்கிற நம்ம காலையில என்ன பண்ணுவோம், 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வைப்போம். அத என்ன பண்ணுவோம், அலாரம் வச்சுருவோம். தூங்கிருவோம். காலையில இந்த 5 மணிக்கு எந்திரிப்போமா, கரெக்ட்டா 5 அது சரி 4:50க்கு என்ன பண்ணுவோம், அத எந்திரிச்சு அந்த அலாரம் வச்சத ஆஃப் பண்ணிருவோம். ஸோ 5 மணிக்கு எந்திரிக்கணும் 5:50க்கு எந்திரிச்சு ஆஃப் பண்ணிருவோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்மனம். ஏனென்றால் ரொம்ப நாள் பழக்கம் தூங்கி எந்திரிக்கும். ரொம்ப நாள் பழக்கம் அந்த ஆழ்மனதில் பதிந்து உள்ளது. அதனால் வெகு சீக்கிரத்தில அந்த பழக்கத்த மாத்த முடியாது. அதுக்கு தான் வந்து என்னன்னா, உடனே 4:50க்குலாம் எந்திரிச்சு, அத நம்ம அலாரத்த ஆஃப் பண்ணிருவோம். 2மே நம்ம தான். நம்ம தான் தூங்கி எப்படியாவது 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நம்ம தான் சொல்றோம். நம்ம தான் அலாரம் வைக்கிறோம். பட் நம்மளே அந்த அலாரத்த ஆஃப் பண்றோம். இதெல்லாம் பாருங்க. அதனால தான் அதான் ஆழ்மனம் 90% வேலை செய்யும். 10% மேல் மனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலகம்லாம் இப்ப மனிதனே ரொம்ப கரைஞ்சு போயிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு மனுவ குடுத்தோம்னா, உடனே அவங்க வேலை செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. உடனே நம்ம பாமர மக்கள அலைய விடுவாங்க. உடனடியே பண்ண விட மாட்டாங்க. ஆனா அதே அரசு அலுவலர் வந்து ரிட்டயர்ட் ஆயிட்டாருன்னா, அவர் பென்ஷன் பணத்துக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிட்டயும், ஒவ்வொரு அவங்கள்ட்ட இருக்க அதாவது அவர்ட்ட ஜூனியரா இருந்திருப்பாரு. இப்ப அந்த சீனியர் போஸ்ட்ல இருப்பாரு. அவங்கள்ட்ட போய் ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிட்டு இருப்பாப்ல. ஸோ அதெல்லாம் கர்மா. அவர் பண்ணதானே அவர் ரிட்டர்ன் சர்வீஸ்ல அவர் பண்ணத அவர் ரிட்டர்ன் இப்ப பென்ஷன் வாங்குறதுக்கு அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. அதுபோல அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லுவோம். இப்பல்லாம் வந்து போன வருஷம் மாரி இந்த வருஷம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட்ல அதான் போன மாசம் மாரி இந்த மாசம் கிடையாது. இன்டர்நெட் உலகம் எவ்ரி மினிட் அதான் எவ்ரி மந்த் மாத்திக்கிட்டே இருக்குது. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு எப்பவுமே, "துன்பத்துக்கு துன்பம் குடுக்கணும். துன்பம் நம்ம ஒருபோதும் நம்மளுக்கு குடுத்துறக்கூடாது. என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை தூக்கி போட்டு பார்றா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி துன்பத்துக்கு துன்பம் குடுக்கணும். அதுக்கப்புறம் அதான் கண்ணதாசன் வரியிலே சொல்றாரு, "வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாழ்வின் நிலையான அமைதியை தேடும்ன்னு" சொல்லுவாங்க. அது மாதிரி நமது மகரிஷி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, "அறிந்து கெட்டது அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். எது அசைய வேண்டுமோ நாம் அதை அசைய செய்யாமல் உடலை வளைக்காமல் நோயை கொண்டு வருகிறோம். அசையாமல் வைக்க வேண்டிய மனதை யோசனை என்ற பெயரில் சிந்தித்து சிந்தித்து முக்கியமான சமயங்களில் சிந்திக்க முடியாமல் போகும் மனமாக பயன்படுத்துகிறோம். கவலையை வளர்க்கிறோம்." இதுதான் நம்ம மகிழ்ச்சி ஐயா சொல்றாரு. நம்ம எதுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும்னு 60 வயதுக்கு மேல என்ன பண்றோம்? நம்மலாம் வந்து பிசிக்கலா ஆக்டிவிட்டியா இருக்க மாட்டேங்கிறோம். பிசிக்கலா ஸோ நம்மள 60 வயசாச்சு நம்ம மனசுலயே வந்து நம்மள வந்து ஒரு பலவீனமா நெனச்சுக்கிறோம். 60 வயசுக்கு மேலலாம். எப்பவுமே 60 வயசுக்கு மேலலாம் ஏதாவது நம்மளுக்கு வேலைய வச்சுக்கிட்டே இருக்கணும் பிசிக்கலா. காலையில எந்திரிச்சோன நடந்து ஆரம்பிச்சிரணும். இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் சர்வசாதாரணமா பெற்றோர்கள வந்து கவனிப்பதே கிடையாதுங்க. அதனால நம்மள யாரையும் 60 வயசுக்கு மேல யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. நம்மளால முடியும். எல்லாமே முடியும். முடியாத எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 75 வயசுல அவர்லாம் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காலையில 5 மணிக்கு எந்திரிப்பாரு, வாக்கிங் போறாரு, அதுக்கப்புறம் நம்பட்டி எடுப்பாரு, வயலுக்கு போவாரு, 10 ஏக்கர் விவசாயம் பண்றாரு, வருவாரு. அதுக்கப்புறம் ஆட்டு பண்ணை, கோழி வளர்த்துட்டு பெரிய பிசினஸ் மேனா இருக்கு. அவர்லாம் ஆரம்பிச்சதே 60 வயசுக்கு மேல தான் பெரிய பிசினஸ பண்ணாரு. அது மாதிரி எதுக்குமே வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நம்ம உடம்புல எல்லா அமைச்சரே இருக்குது. அதாவது மூளை வந்து எப்பவுமே பிரதமர் அமைச்சர், நுரையீரல் உள்துறை அமைச்சர், இதயம் நிதியமைச்சர், தோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர், தலை கல்வி அமைச்சர், கால்கள் போக்குவரத்துறை அமைச்சர், வயிறு உணவு அமைச்சரா இருக்கு. வாய் வந்து செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர், கண்கள் சட்டத்துறை அமைச்சர், காதுகள் தகவல் தொழில்துறை அமைச்சர், மூக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கு. பற்கள் கூட்டுறவுத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா மினிஸ்ட்ரியும் நம்மளோட உடம்புலயே இருக்குது. ஆனா நம்ம எதுக்குமே கவலைப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம உடம்புல அத்தனை இருக்கு. எதுக்கு நம்ம மருத்துவமனைக்கு போறோம்? மருத்துவமனையில வந்து இப்ப இருக்க இந்த காலத்துல இயற்கையோட வாழாமல் வெகு தொலைவில் செயற்கையோட வாழ்கிறோம். அதுக்கு தான் அதிகமான நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம்.
ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, ஒரு தெருவுக்கு இப்பல்லாம் வந்து 10 மெடிக்கல் இருக்குங்க. ஒரு காலத்துலலாம் வந்து இப்படிலாம் இருக்கும். ஒரு தெரு ஏதாவது ஒரு நார்மலா இருக்கிற ஸ்ட்ரீட்லயே வந்து 10 மெடிக்கல்ஸ் அவ்வளோ நோய் பெருகி போயிருச்சுங்க. இதான் காரணம். ஊர்ல ரூ. 10க்கு கம்மங்கூழ் கிடைக்கும். அதெல்லாம் குடிக்க மாட்டோம். எவ்வளவோ சிறுதானியங்கள், அவ்வளவோ கீரை வகைகள் எவ்வளவோ இருக்கும். உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். பாக்கெட்ல பணம் இல்லைனாலும் பரவாயில்லங்க. மருந்து, மாத்திரை இருக்கக்கூடாதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நோய வந்து எப்படின்னா, அப்படியே என்னென்னமோ டிசைனான நோய கொண்டு வந்துறாங்க. அது இப்ப நோய சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் போனா நல்லா தான் ஒருத்தர் நடந்து ஹாஸ்பிட்டல் போவாரு. நடந்து மூட்டு வலின்னு சொல்லிட்டு. அவர போய் கால்ல ஆப்பரேஷன் முட்டிக்கால் ஆப்பரேஷன் வாழ்நாளுக்குலாம் அவர் வந்து நடக்க முடியாம பண்ணிருவாங்க. ஸோ எல்லாரையும் சொல்லல. மேக்ஸிமம் நம்ம வந்து உணவே மருந்துன்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் அழகான சித்த மருத்துவம்லாம் குடுத்துருக்காங்க. ஆயுர்வேதிக் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். எமர்ஜென்சி பிரச்சனைன்னா ஆயுர்வேதிக்கு போலாம். ஆனா நம்ம எமர்ஜென்சி பிரச்சனைனா அலோபதிக்கு போலாம். பட் நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து இல்ல. எல்லாமே அலோபதி தான் போறோம். மருத்துவ ஆயுர்வேதிக்லாம் நம்ம அதிகமா வந்து இது பண்றது கிடையாது. முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்யணுங்க. ஒருவன் இறக்கும்போது அவன் யாரையும் கெடுத்து வாழ்வதில்லை. மற்றவருக்கு எப்பவுமே கொடுத்து தான் வாழணும். என்று மக்கள் மனதில் எப்போதுமே நம்ம நீங்க இடம் இருக்கணும். பாருங்க விஜயகாந்த்லாம் பாருங்களேன். அவர் இறக்கையில எவ்வளோ பெரிய கூட்டம். அவர் மீடியா வந்து அவர எவ்வளவோ டிஸ்கரேஜ் பண்ணுச்சு. ஆனா, அவர் இறக்கும்போது அனைவருமே அவர அழுது, அவர் வந்து அரசியலா இப்ப இல்ல. ஒரு மனிதனா அவருக்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் உதவி பண்ணாலும் தான் இத்தன பேர் அவருக்கு ஒரு கூடியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில. அதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் இப்ப எகிப்து உங்களுக்கு தெரியும். உலக பிரமிடு அதாவது உலக அதிசயத்துல ஒண்ணு இருக்கு எகிப்துல. ஸோ அங்க வந்து எப்படின்னா, அந்த உலக அதிசயத்துல பிரமிடு வந்து ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இறந்து போனவங்க மன்னர், அவங்களோட இத வந்து மம்மியா இன்ன வரைக்கும் அவங்களோட அந்த டெட் பாடி வச்சிருப்பாங்க. பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த டெட் பாடி என்னன்னா, ஆ அத வந்து அந்த மன்னர் வந்து காலம் ஃபுல்லா பல பேருக்கு துன்பத்த குடுத்தவரு. ஒரு 100 மனைவிய கட்டுனவரு. அவர இன்ன வரைக்கும் வச்சு அவங்க சாமியா கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒருத்தர் அந்த டெட் பாடில வந்து ஏதோ புழு ஏதோ வந்துருச்சு போல இருக்கு. உடனே அவருக்கு டெட் பாடிக்கு பாஸ்போர்ட் எடுத்து ஆ லண்டனுக்கு போயி அவருக்கு அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் அந்த பாடிக்கு எல்லாம் பண்ணி, மறுபடிக்கும் வந்து அங்க அந்த அந்த மம்மில வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க இன்ன வரைக்கும் 4500, 5000 வருஷம் உள்ள அந்த டெட் பாடிய வந்து கடவுளா அவங்க வந்து பிரமிடா அந்த இடத்துல மம்மியா வச்சிருக்காங்க. அது மாரி இங்க இருக்கிற நம்ம சித்தர்கள், உலக நன்மைக்காக வாழ்ந்தவங்க. அவங்கள சமாதி இருந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தா கூட நம்மால அத இடிச்சு போட்டுறாங்க. எதுக்காண்டி நான் அத சொல்றேன்னா, இப்ப இருக்கிற ஒரு சமீபத்தில திருவண்ணாமலையில ஒரு சித்தரோட சிவ சமாதி இருக்குது. அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குது. சித்தரோட சிவ சமாதி. அத என்ன பண்ணுச்சு நம்மளோட அரசாங்கம், போக்குவரத்துக்கு ரொம்ப டிராபிக்கா இருக்கு, இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு, அத வந்து அந்த சிவலிங்கத்த தூக்கிட்டாங்க. அட பாவிகளா டேய்! அந்த சித்தர் ஜீவ சமாதி இருந்தா ஒரு மக்கள் எல்லாம் போய் அத சாமி கும்பிடுவாங்க. ஒரு மக்கள்லாம் ஒரு தெளிவாயிருவாங்க. அதனால அந்த அரசியல்வாதிக்கு எப்பவுமே மக்கள் தெளிவாயிட்டா, வேலை இல்லைன்னு சொல்லிப்புட்டு, அவங்க பிழைப்பு நடத்த எதையும் செய்வார்கள். அதனால் விழிப்புணர்வுடன் இருங்கள், விழித்திருங்கள். அதுக்கப்புறம் சமூக சமூக பிரச்சனையில கண்டு எப்பவுமே ஒதுங்கி இருக்காதீங்கங்க. முடிந்தவரை நம்மளால ஆன உதவிகள செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவன் பிரச்சனையில இருக்கும்போது நம்மளால உதவி செய்ய முடிஞ்சா உடனே உதவி செய்யணும்ங்க. அப்படி செய்யாவிட்டால் இந்த பிரபஞ்சம் நமக்கும் அந்த பிரச்சனைய ஒரு நாள் குடுக்கும். அதான் உண்ம. பாரதியார் வந்து அக்ரஹார தெருவுல இருந்து கொண்டு பல புதுமைகள செய்வாருங்க. அதனால அனைவரும் அவர எதிர்ப்பாங்க. ஆனால் அவர் சமூக சேவையில செய்து கொண்டே தான் இருப்பார். எதுக்குமே அவர் அஞ்ச மாட்டார். "அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே" என்று பாரதி சொன்னான். உண்மங்க. நமது நாட்டில் அடுத்தவனுக்கு பிரச்சனை என்றால் கண்டுகொள்வதில்லை. யாருக்கோ பிரச்சனை என்றால் நமக்கு என்ன என்று மனிதநேயம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கும் வருங்க. எப்போதுமே அப்போது யாருமே கண்டுகொள்ள மாட்டாரு. எப்பவுமே அதான் விழித்திரு தோழா, விழித்திருக்கணும். ஸோ எப்ப வேணா யாருக்கு வேணா பிரச்சனை வரும். நம்மளால ஒருத்தன் வந்து ரோட்ல அடிபட்டு கிடந்தானா, அவனுக்கு உடனே போய் உதவி பண்ணணும். நம்மளால முடிஞ்சா உதவி பண்ணணும். இப்பலாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உடனே நீங்க உதவி பண்ணுனா உங்களுக்கு சன்மானம் 10,000 கிடைக்கும். அட பாவிகளா டேய்! ஒரு மனிதன் ஏன்டா ஒருத்தன் விழுந்து கிடந்தா ஒரு ஆக்சிடென்ட்னா போய் உதவி பண்றது அதான்டா மனிதனோட இயல்பு. 6 அதாவது நாலேட்ஜ் இருக்கிற எவனா போய் உதவி பண்ணுவான். அது கூட காசு குடுத்தா தான் போய் உதவி செய்ற நிலைமையில ஆயிருச்சு பாருங்களேன். நம்மை சுற்றி இருப்பவர்கள் பசியில் இருக்கும்போது, நான் மட்டும் தங்கத்தட்டுல சாப்பிட்டா அது சரியாகாதுங்க. அதேபோல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் உடல், மனதுல துன்பத்தில் இருக்கும்போது, அவர்கள் துன்பத்தை போக்குவதே ஒவ்வொரு வேதாத்திரிய தொண்டனின் கடமைங்க. அதான் உண்ம. இந்த எலும்பு இல்லாத நாக்கு எத வேணாலும் பேசுங்க. அது மாரி அந்த காலத்துலலாம் என்ன பண்ணும், அந்த எலும்புலாம் நாக்குல ஒருத்தர் சொன்னா ஒரு 10 பேருக்கு போகும். இல்லாட்டா ஒரு 20 பேருக்கு அந்த ஊர் வரைக்கும் போகும். இப்போதைக்கு WhatsAppலாம்
ஏதாவது ஒரு வதந்தி செய்தி அனுப்பி விட்றது. அத உடனே ஒரு 50 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றது, 100 பேருக்கு பண்ணா, அது லட்சம் பேருக்கு போய் பல கலவரத்த உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மீடியாவ பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ ஒரு பெருசா பேசப்படும். திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அதோட ஒரு பெரிய நியூஸா வரும். அப்புறம் அந்த பழைய நியூஸ் காணாமல் போயிரும். மக்கள எப்பவுமே மயக்க நிலையிலே வச்சிருக்கும். இந்த மீடியா பீப்பிள்லாம் ரொம்ப கவனமா இருப்பானுங்க. அந்த மல்டி டேலண்ட் அவனுங்க எல்லாமே அவனுங்க என்னன்னா பின்னாடி எல்லாம் மாஃபியாவா இருப்பானுங்க. எல்லாம் என்ன சார் மணல் மாஃபியா, அந்த மாஃபியா, இந்த மாஃபியா இப்பலாம் எஜுகேஷன் மாஃபியாவும் வந்துட்டானுங்க. அவனுங்கலாம் இந்த மீடியாவும் நடத்துவானுங்க. அதனால எப்பவுமே கரெக்ட்டா இருப்பானுங்க. இப்பல்லாம் நாம் இயற்கையோடு சேர்ந்து அதிகம் வாழ்வதில்லை. எல்லாத்துலயும் ஆர்டிபிசியலான ஒரு செயற்கை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கொரோனா இப்ப வந்துச்சு, ஒரு பெரிய பாடம் கற்றுக் குடுத்துச்சு. ஆனா நம்ம என்ன பழைய திருடி, கதை திருடி மாரி மறுபடிக்கும் பழைய நிலைக்கு வந்துட்டோம். அந்த மாரி எதையும் இப்பலாம் ஃபாலோ பண்ற மாரிலாம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தான் முன்னாடி எப்படி பாமர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் செய்வாருன்னு பேசப்பட்டது. இப்பல்லாம் சர்வ சாதாரணமா கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஏஐ ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் புதிய அப்டேட். அதுக்கும் நம்ம வந்து தயாராகணும். அடுத்த கட்டத்துக்கு மேல தான் போயிட்டு இருக்கணுமே பின்னாடி வராது. அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால இந்த 2கே கிட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அடாப்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மர்டர் கேஸ் பண்ண வந்து கேட்டு பாருங்க. ஒரு நொடி வந்து உணர்ச்சி வசப்பட்டனா வாழ்க்கையே போயிருக்கும். அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து லைஃப் சென்டென்ஸ் குடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் அவன் உணர்ச்சி வசப்பட்டதுக்கு அவன் வாழ்க்கையே போயிரும். அவனுக்கு வந்து ஒவ்வொரு நொடியும் அவன் ஜெயில்ல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு அந்த கிடைக்கையிலேருந்து அந்த ஒவ்வொரு நொடியும் எப்படி வீணா போயிட்டு இருக்குன்னு அவன கேட்டா தெரியும். அதுக்கு தான் எப்பவுமே வந்து என்ன விழித்திருக்கணும். விழித்திரு என்பது இந்த நொடியில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும். நாம் விழிப்புணர்வுடன் இருக்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய பெரிய புதிய சக்தி வந்து நம்ம உடம்புல பிறக்குங்க. எல்லா கவலைகளும் நீங்கி ஒரு புதிய ஆளுமை பிறக்கும். ரமண மகரிஷி ஐயா வந்துட்டு ஒரு கேள்வி அவர்ட்ட போய் கேட்டோம்னா, ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, அந்த கேள்விய உனக்குள்ள போய் தேடு. அந்த கேள்விய யாரு கேட்டான்னு சொல்லுவாங்க ரமண மகரிஷி ஐயா. உண்மதான். ஒருத்தருக்கு தெரியாமல் 24 மணி நேரமும் அவர் என்ன செய்கிறார் என்று கேமரா வைத்து பார்த்தால், எவ்வளவு முட்டாள்தனமான வேலைகள் செய்றார் என்று அந்த வீடியோ பார்த்து அவருக்கு புரியும். அதுதான் உண்மை. அதுபோல ஒரு இடத்தில் கேமரா இருந்து நம்மை உற்று நோக்கிறது என்று கவனித்து விட்டோம் என்றால், விழிப்புணர்வோடு இருப்போம். எந்த கேமரா எதுவுமே இல்லாம நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் நம்மளை கவனிக்க வேண்டும். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம இருக்க பூசாரிகள்லாம் பார்ப்போமா, இப்போது உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் சரக்கு தேவைப்படுது. எப்படின்னா, அந்த உஜ்ஜைன்ல இருக்கிற மகாகாளி டெம்பிள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே சரக்கு ஊத்திட்டு என்னன்னா, உண்மையாவே சாமியாருக்கு சரக்கு வேணும். அதுக்காண்டி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய கட்டுக்க இது பண்ணி சாமி சரக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு 3, 4 ஒயின் ஷாப் இருக்கு. அதுவும் ஃபாரின் சரக்கா தான் அதுல வேண்டி ஊத்துறாங்க. அந்த அளவுக்கு சாமியார்லாம் ரொம்ப டெவலப் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கிற சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா, இசல்ட் பிளஸ் செக்யூரிட்டியோட வர்றாங்க நார்த் இந்தியாலாம். அவங்கலாம் அந்த காலத்துல இருக்கிற ஆண்டி எல்லாம் எப்படி ஒரு கோமணத்தையும், தட்டோடையும் எடுத்துன்னு இப்ப இருக்கிற சாமியார் ரொம்ப அழகா அத்தாடி இப்ப ஆடி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஒரு 2 சாமியாரோட ஜெயிலுக்கு போயிருக்காங்க இங்க நார்த் இந்தியால. அதனால வந்து எப்பவுமே சாமிய நம்புங்க. சாமியார எப்போதுமே நம்பாதீங்க. அதான் உண்ம. மது, மாது, சூது எல்லாம் அந்த காலத்துல மயங்கி கிடந்தாங்க. இப்ப இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க? இப்ப இருக்கிற நம்ம வந்து என்னமோ ஃபோன் மட்டும் மயங்கி கிடக்கிறோம். அந்த ஃபோன் இந்த 3யும் செய்யுது. என்ன செய்யுதுன்னா, ஃபோனே வந்து சூதாட்டம் ஃபோன்லயே விளையாடுறோம். ஃபோன்லயே தவறான படங்கள் பார்க்குறோம். ஃபோன்லயே மது ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். ஸோ, எப்பவுமே உஷாரா இருங்க. ஃபோன் வந்து எப்பவுமே வேணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் பிரெயின் மாரி இருக்கும். அந்த ஃபோனே தான் நம்மள வந்து பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுது. ஒரு அந்த கூகுள்ல இருக்கலாம். அந்த கூகுள் சொல்றது தான் கேட்போம். இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் கூகுள் மேப்ல போறாரு. போயிட்டு அந்த ஆத்துல போயிட்டாரு. ஸோ, காரணம் அவரும் படிச்சவர் தான். பட் என்னன்னா, அப்படியே அந்த அ மென்டாலிட்டி அது அப்படி இருக்கு. அந்த ஃபோன் அவர் ஆப்பரேட் பண்ணுது. ஃபோன் நம்மளுக்கு இது இந்த செய், அத செய்ன்னு சொல்லிட்டு வேலை குடுக்குது. அந்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு 10 பேரு வந்து இருக்கிற இடத்துல 9 பேரு பொய் சொல்லுவான். ஒருத்தன் மட்டும் உண்மைய சொல்லுவான். கடைசியா அந்த பொய் தான் ஜெயிக்கும். ஏன்னா மெஜாரிட்டி 9 பேர் பொய் சொல்றான்ல. உண்மை எப்பவுமே வந்து தோத்து போயிரும். ஏன்னா கம்மியான இருக்குல்ல. அத 10 நாள் தொடர்ந்து போச்சுன்னா, அது ஒரு மிகப்பெரிய அதுதான் காலங்காலத்துல வரலாறா அடுத்த தலைமுறை படிக்கும். இதுதான் உண்மை. எப்பவுமே தவறு எது என்று தன்னுடைய பகுத்தறிவு சொல்றத கேட்டு முடிவெடுத்து வாழ்வில் எப்போதும் விழிப்புணர்வா நம்ம இருக்கணுங்க. டைம் 8:30 ஓகே. அதுக்காண்டி நம்ம என்னன்னா, இந்த நொடியில் எப்போது எப்படி நம்ம வாழ்கிறோம் என்பதை அடுத்த நொடியில் எப்படி வாழப்போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. எப்பவுமே நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் டைம வேஸ்ட் பண்ணாம, அலர்ட்டா எப்பவுமே வாழணும். வாழ்க டைம் 8:45 ஆயிருச்சு. வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பளித்த அம்மா டெல்லி மன்றத்திற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.
காயத்ரி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு யதார்த்தமா ஒரு கேமரா வச்சு வீட்ல நடக்கிறது, இல்ல நம்ம தெருக்கள்ல, நம்ம ஊர்கள்ல, மற்றும் நம்ம பள்ளிகள்ல, நம்ம குழந்தைகள் என்னெல்லாம் வந்து எதிர்கொள்றாங்க, என்ன பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றாங்க. இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மயக்க நிலையில இருக்கிறதுனால, நம்ம மயக்க நிலையில இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எதிர்கொள்றோம். இத தெரியாமலே குழந்தைகள் வந்து அதுக்கு உள்ளாகுறாங்க. இன்டர்நெட் மூலமா, ஃபோன் மூலமா, ஆன்லைன்ல கிளாஸ், ஆன்லைன்ல கேம்ஸ், ஆன்லைன்ல யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ் அவங்களுக்கு தெரியறதில்ல. நமக்கு அட்லீஸ்ட் தெரியுது. அதனால நம்ம அந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு, விழிப்பு நிலையில இருந்து எல்லா செயல்களையும் செய்யணும். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சொல், செயல்களை எப்பயுமே விழிப்பு நிலையில இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா, சிறப்பா சொன்னீங்க ஐயா. நம்மளோட சோம்பேறித்தனத்த குறிவைத்து நம்மளுடைய பணத்த வந்து பறிக்கிறதுக்கு நெறைய அ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய பேர் இருக்கிறாங்க. அத வந்து நம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அப்புறம் வந்து நம்ம அசைந்து கெட்டது மனம். ஓவர் திங்கிங் பண்ணியும் பல அ பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து மனித நேயம் நமக்கு வேணும். ஆ மத்தவங்களுக்கு ஒத்தும், உதவியும் வாழ்றது தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ்ன்னு நமக்கு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாரி வாழ்க்கையில நம்ப இந்த 3யும் கடைபிடித்து வாழ்றது தான் வந்து ஒரு ஆனந்தமான, நிறைவான வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. "போதுமென்ற மனமே பொன் செய்யும் விருந்து" அப்படின்னு இருந்ததுன்னா, நம்பகிட்ட நம்ப அடுத்த மற்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து பேராசைப்பட்டு பல இந்த சிக்கல்கள்ல நம்ம போய் மாட்ட மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவா சொன்னீங்க. அ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால இயன்ற வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவ வேண்டும். ஏன்னா, டிசபிலிட்டி அண்ட் டிசீஸ் அப்படிங்கிற 2 விஷயம் வந்து எப்ப வேணா மனுஷனுக்கு எந்த நிலையில வேணா வரலாம். அதனால மற்றவங்கள் துன்பப்படும்போது, அந்த துன்பத்த பார்த்து நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆ பழங்காலத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் ரொம்ப தெளிவாவும், அழகாவும், உற்சாகமாக வசந்தகுமார் ஐயா அப்படின்னாலே உற்சாகம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பான ஒரு உரை குடுத்தீங்க. சிறப்பான உரையை தந்த வசந்தகுமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி வசந்தகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி வசந்தகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி. வாழ்க இந்த வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இல்ல கேள்விகள் இருந்ததுன்னா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பட்டன வந்து பிரஸ் செய்யுங்க. உங்கள அன்மியூட் பண்றோம். உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள வசந்தகுமார் ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம். பண்ணிட்டீங்களா? ஆ. அம்மா வாழ்க வளமுடன். உமையாலம்மா சொல்லுங்க. ஐயா நீங்க நல்லா நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்க, சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. அப்புறம் நீங்க சொன்னதுல வந்து அந்த பாரதியார் வந்து ஒவ்வொரு தடவையும் ரொம்ப புது புது கருத்துக்களை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய. அது ரொம்ப நல்ல விஷயம். சமுதாயம் ஏத்துக்குதோ இல்லையோ நம்ம புது புது கருத்துக்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னது எனக்கு நல்லா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சரிம்மா. வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது வளர்மதி அம்மா. உங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுமா, கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. அப்படியே ஒரு சரவெடி மாதிரி அப்படியே படபட படபடன்னு வெடிச்சு தள்ளிட்டீங்க. ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு. அதுவும் இந்த காலத்துல வந்து விழித்தில்லைன்னா அவ்வளவுதான், நம்மள அப்படியே ஒரு கூட போட்டு போட்டு அமுக்கிட்டு போயிடுவாங்க. நம்மள அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நம்ம மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நிறைய கண்டிப்பா. நிலைகள்ல நம்ம தெளிவு நிலை ஏற்படும். விழிப்புணர்வு. அது உண்மை, உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா தெளிவு நிலையில இருக்கிறோம். மிக பிஃபோர் சிறப்பா மனவளக்கலை, ஆஃப்டர் மனவளக்கலை ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். உண்மை, உண்மை. கண்டிப்பாங்க ஐயா. அந்த தியானத்துல ஆகட்டும், தற்சோதனை ஆகட்டும், உடற்பயிற்சி,
எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிருக்காரு. உங்களுடைய உரை மிகவும் சிறப்பா இருந்தது. எந்த சந்தேகமும் இல்லையா. வாழ்த்துதான் நான் கூப்பிட்டேன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. லதா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. உங்க சுறுசுறுப்பா பேசுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. எல்லாம் சுறுசுறுப்பா பேசுறீங்க. நாங்களும் எல்லாமே பிராக்டிஸ் தாமா. நம்ம வந்து எப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால எல்லாமே முடியுமா, முடியாது எதுவுமே கிடையாதுமா. முடியாதுங்கிற வார்த்தையே வந்து இல்ல உலகத்துல. எல்லாமே முடியும். நம்ம நம்பணும், அவ்வளவுதான். என்னன்னா இவருங்க பாருங்களேன், ஒரு நம்ம வேணந்திரைய பத்தி சொன்னேன். அவர் போய் சிக்காகோல பேசுறதுக்கு அவர் வார்த்தையே வாயில இருந்து வரலம்மா. அவர் என்ன பண்ற, எல்லாத்தையும் பிரபஞ்சத்து மேல போட்டு நீ பாத்துக்கயா, நான் பேச போறேன், நீ பாத்துக்கயா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிச்சாரு. அப்படியே சரவெடி. நீ உலகமே வந்து இன்னைக்கு இந்து மதம் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட், இந்து மதம் உலகமே தெரியலாம் காரணம் அந்த ஸ்பீச் ஒண்ணு காரணம். அதெல்லாம் பாருங்க, அவரால் எல்லாராலையும் எல்லா திறமையும் இருக்குமா. நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நம்மளே நம்ம தாழ்வு மனப்பான்மை நினைக்கிறோம். நம்மளால முடியுமான்னு நினைக்கவே கூடாது. முடியும், முயன்று பார்க்கணும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பாத்துக்கலாம், எல்லாம் பாத்துக்கிறோம், மேல இருக்கேன், அவ்வளவுதான் நடக்கும். மனவளக்கலை மன்றம் வந்ததுக்கு அப்புறம் தவறு வந்து நம்மளோட தவறையே நம்ம வந்து தெரியுது. ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட அது தவறு, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம பிரத்தியார் மேல குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மேல தவறு இருக்கு, முதல் நம்ம தவற நமக்கு தெரிய வருது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த பேச்சுல கூட நம்ம என்ன பேசணும் விழித்து இருக்கணுமா, அவ்வளவுதான். அதுதான் விழிப்பு நிலை வந்துச்சுனாலே எல்லாமே வெற்றிதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஆமா, நம்ம குழந்தைகளை இப்ப எப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இந்த ஆன்லைன்ல இருந்து? உங்களுடைய டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உடனடியா அவங்கள வந்து நம்ம உடனே மாத்த முடியாதுமா. சோ இத வந்து நம்ம ஒழிக்கணும்னா உடனடியா அவங்க ஒண்ணு செஞ்சுட்டு பண்ணா அது ரொம்ப எப்படி நம்ம மனசு எப்படி நம்ம உடனே அடக்க நினைச்சா ரொம்ப அலைபாயும். அவங்கள என்ன பண்ணா அவங்க வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற அப்டேட் ஆகணும். குழந்தைகளை வந்து இப்ப போன்ல ரொம்ப அடிக்ஷனா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னன்னு க்ரோன்ல விளையாட போறதுக்கு அவங்கள கூட்டிட்டு போகணும். ஸோ நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப இருக்கிற வந்து தனி கொடுத்துல வந்து அதிகமா பண்றோம். அந்த காலத்துல வந்து பாட்டிமார்கள், தாத்தாமார்கள் இருந்தாங்க, இல்ல மாமாமார்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்கள வழி நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு நல்ல கருத்துக்களும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கிற நம்ம வந்து இந்த தனியா இருக்கிறோம், 2 பேரு, அதுவும் ஒரு குழந்தை தான். நம்ம ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிறோம், அவங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம் வேற. ஸோ எதுவும் பண்ணிக்கணும் அப்படின்னு இது பண்றோம், ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப யோசிச்சுதான் அவங்கள இது பண்றோம். அப்பெல்லாம் என்ன பண்ணணும், அவங்களை அந்த இதை மாத்துறதுக்கு அவங்களை எப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்கள செய்யறதுக்கு ரொம்ப பார்க்கலாம். அது எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போகணும். போனை வந்து உடனே அவங்களை பறிச்சிடாம அவங்கள அந்த போன்ல இருந்து டிவி பார்க்குற அளவுக்கு அவங்களை கொண்டு போகணும். அதுக்கப்புறம் டிவில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே வந்து அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதையாவது அவங்களை கொண்டு போய் அவங்களை பிஸியாவே வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஆன்லைன்ல இந்த ஸ்கூலுக்கு எது தேவையோ, ஸ்கூல்ல வந்து அவங்க போன்ல வந்து ஸ்டடிஸ் நடத்துனாங்களா அதெல்லாம் அவங்களை கவனிக்க வைக்கணும். அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் அவங்க போன்லயே குடியிருக்கிற அளவுக்கு நம்ம அவங்களை கொண்டு விட்டுறவே கூடாது. அது வந்து பெரிய அப்புறம் முத்தி போச்சுன்னா பாருங்க, ஒரு வீடியோலாம் பார்த்தா போன்லயே நோண்டிக்கிட்டு அதுலயே சாப்பிட்டு இருக்காங்க, போன்லயே இது பண்றாங்க. பேரண்ட்ஸே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் போன போது நம்ம தொந்தரவு பண்ணா இருந்தா போதும், அவங்களை விட்டுட்டு அவங்க நிம்மதியா இருக்கணும். அதுக்காண்டி அவங்கள பழக்கப்படுத்துறாங்க. அதை பின்னாடி அவங்களுக்கே அது பிரச்சனையா வருது. அதனால வந்து அவங்கள கரெக்டான வழியில கொண்டு போறதுக்கு இதெல்லாம் ஒரு சில ஸ்விம்மிங் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் எதுல இன்ட்ரெஸ்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் அந்த காலத்து. ஏன்னா இந்த ஊர்லாம் இப்போ கிரவுண்ட்லாம் கிடையாது. மேக்சிமம் என்னென்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அவங்கள அதில் கொண்டு போயிட்டோம்னா உடம்பு விளையாண்டாலே பாதி இதாமா. நன்றிங்க ஐயா, தெளிவா கொடுத்தீங்க பதில். வேற யாருக்கும் கேள்விகள் உண்டா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கேள்விகள் கேட்கலாம் ஐயா கிட்ட. யாருக்கும் சந்தேகங்கள் இல்லைன்னா முடித்துக்கலாமாங்க ஐயா? முடிச்சுக்கிறோமா? நல்லதுமா, நன்றி. ரொம்ப தொகுப்புரை வழங்கினியம்மா, ரொம்ப நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.